வணக்கம் மக்களே. நம்ம என்ன ஜாப் வேக்கன்சி பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் ஜாப் வந்திருக்கு. இஃப்கோ இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் இதிலேருந்து தான் ஜாப் வந்து வேக்கண்ட் விட்ருக்காங்க. இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இதுக்கு என்ன போஸ்டிங்க்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரெயினர் ஏஜிடி இந்த பொசிஷனுக்கு தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் வரை தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கும். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கும். இப்போ நீங்கள் சப்போஸ் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதோட ட்ரைனிங் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் இதோட ட்ரைனிங் பீரியட். ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக ₹33,300 பர் மந்த்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரைனிங் பீரியட் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 37,000லேருந்து 70,000 வரை இருக்கும். ப்ளஸ் அலவன்சஸ் ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன அலவன்சஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். சர்வீஸ் பாண்டு இவங்களும் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் பாண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒரு மினிமம் க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும், 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் சப்போஸ் 3 இயர்ஸ்க்குள்ளே வந்து வேறு எதாவது நீங்கள் கம்பெனிக்கு போகிறீங்க, வேறு எதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு, வேறு எதாவது கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு, ஆனால் அந்த ஜாபுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்குள்ளார போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி கேண்டிடேட் ஜென்ரல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ₹80,000 பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பீப்புள் 20,000 பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிமினரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வச்சுருவாங்க. இது வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் கூட எழுதலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து இருக்கும். தமிழ்நாட்டில் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பர்சனல் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் சார் அப்படின்னு இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 இயர்ஸ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மினிமம் ஓபிசி கேண்டிடேட் ஜென்ரல் கேண்டிடேட் மினிமம் 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் மினிமம் 55% வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதுதான் சார். இது சூப்பரான வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் கீழே அஃபிஷியல் வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15/03/2025 தான். ஸோ கண்டிப்பாக எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் யாராவது ஒருத்தவங்களுக்கு பயன் கண்டிப்பாக அடைவாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வெப்சைட்டில் வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் வரும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இது கீழே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், உங்கள் மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே ஃபார்மேட்டில் டைப் பண்ணிங்க. உங்கள் மொபைல் நம்பர் ஒன்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா சைன்அப் ஆகிடும். ஒன்ஸ் சைன்அப் ஆகிட்டோடனே ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, அது ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா லாகின்னு இருக்கும். அதை லாகின் யூஸ் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதோட எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ ஃப்ரீ தான். இதேமாரி பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கண்ட்டும் எவ்வளோன்னு சொல்லலை. ஆனால் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், சூப்பரான ஜாப். ஸோ நீங்கள் தைரியமாக கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். உங்கள் தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட், டூ வெல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.